ஈமான பாதுகாக்கணும் இருந்த நாங்க அந்த ஈமான்ல கொஞ்சம் கொஞ்சமாக சருகி போகிறோம். அந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, சமாதி வழிபாடு, கபறுகளை வணங்குதல், இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத பின்னிட்ட காலத்தில் தோண்டிய முக்கியமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு புதுமை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே நுழைஞ்சது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இதுல அதிகமாக பெண்கள் போய் ஜியாரத்துக்களில் நல்லடியார்கள் என்ற பெயரில், சாலிகீன்கள் என்ற பெயரில், சுஹதாக்கள் என்ற பெயரில், பெரியவர்கள் என்ற பெயரில், மூத்த உலமாக்கள் என்ற பெயரில், ஊரை வழி நடத்தியவர் என்ற பெயரில் யாரெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கபறு கட்டுகிறார்கள். அது காலமாக போக ஒரு ஜெனரேஷன் என்ன செய்கின்றது? அதை மறந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த கபறுகளை வணங்கப்படக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டிருப்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் போறாங்க? எதற்கு போறாங்க? ஏன் கபறுகளை தரிசிக்க போறாங்க? கபறுகளில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்களிடம் இவக்கு புள்ள இல்லையா? புள்ளையத்தா அவுளியாவே, மகள்ட பிரச்சனை கல்யாண பிரச்சனையா? மகள்ட கல்யாண பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடலை பிரச்சனையா? அவங்க ரெண்டு பேரு கடையிலையும் ஒற்றுமையை வைக்கிறதுக்கு அங்க அவுளியாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய கபறுகளை நாடி போறது. அங்க போய் நார்சா எடுக்கிறது, அங்க போய் காணிக்கை செலுத்துவது, அங்க போய் கபறுகளை முத்தமிடுவது, எல்லை மீறி போய் நஊது பில்லாஹ் கபறுகளில் சுஜூது செய்கிறார்கள், கபறுகளில் நெத்திகளை கொண்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பிய எந்த மனிதனாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இந்த நெத்திய கீழே கொண்டு போய் வைக்க கூடாது. அப்படி வைக்கணும் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தா, அப்படி நெத்திய கொண்டு போய் இன்னொருத்தருடைய காலுக்கு கீழால வைக்கணும் என்று நான் சொல்வதாக இருந்தா ஒவ்வொரு பெண்ணுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய காலு கீழால அவருடைய காலு கிட்ட தலையை கொண்டு போய் வைக்க நான் சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. சமாதிகளில் சுஜூது நடக்குகின்றது, சமாதிகளில் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை என்பது இபாதா, என்னுடைய கபரை நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய இடமாக ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் சமீபமாகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரெண்டு விஷயங்கள் தான். அது ஒன்று என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இறுதி நேரத்திலே மரண நேரம், மரண அவஸ்தை, அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாளாக மரண அவஸ்தையில் இருக்கிறார்கள். சலாண்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பேசின செய்தி என்ன தெரியுமா? சலா, தொழுகை, தொழுகை. பிலால் பாங்கு சொல்லிட்டாங்களா? பாங்கு சொல்லிட்டாங்கன்னு கேட்பாங்க, அப்படியே மயக்கம் விட்டு போயிடுவாங்க. திரும்ப மயக்கம் தருகின்றது, திரும்ப கேட்பாங்க. 2 பேருடைய தோல்ல இருந்து கொண்டு மரண நேரத்தில், இறுதி நேரத்தில், ஏழாத நேரத்தில் தோல்ல தொங்கிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அந்த இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? லஇனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் லஅனத் செய்யட்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யூதர்கள் யாரு? மூசா நபியுடைய பரம்பரையில் மூசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்டு தௌராத் வேதமாக கொடுக்கப்பட்டவர்கள். நசாராக்கள் யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் பனு இஸ்ராயில் என்பதாக குர்ஆனிலே அவர்களை விழித்து பேசுகிறார். இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஏராளமான நபிமார்கள் வந்த சமுதாயம். ஒரு நபி மரணிச்சிட்டார் என்று சொன்னா, ஒரு நபி மரணிச்சிட்டாரா, அந்த நபியுடைய கபரை
வணங்கப்படக்கூடிய இடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபரடிக்கு போறீங்களா? அவுலியாக்கள் என்ற பெயரில் அடங்கப்பட்டுள்ள கபர்களை நோக்கி தேவகளை கேட்கிறதுக்கு நீங்க போறீங்களா? யூத நசாராக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் சேர்க்கிறார்கள். யூத நசாராக்கள் போன்று அல்லாஹ்வுடைய லஅனத் போகின்ற கூட்டத்துக்கு இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அத்வா வல் இபாதா,